ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் சளி, இருமல், காய்ச்சல், தொண்டை வலி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக சரியாகிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடிய டேஸ்டான மிளகு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. மிளகு குழம்புக்கு மிளகுலேருந்து பாதி அளவு தான் சீரகம் எடுத்துக்கணும். 2 டீஸ்பூன் மிளகுங்கிறதுக்கு 1 டீஸ்பூன் சீரகம் கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு இதிலேருந்து நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஸ்டவ்வை வந்து லோ ஹீட்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. அப்போது தான் நம்மளுக்கு சீரகம் கரிஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ நமக்கு மிளகு, சீரகம், கருவேப்பிலை எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை நல்ல ஸ்மூத்தான பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்சுருக்கிற இந்த மிளகு சீரக பொடியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சால் டேஸ்ட் வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 இன்ச் அளவு இஞ்சியை இந்த மாதிரி துருவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்படி நம்ம இஞ்சி சேர்க்கும்போது நம்மளுக்கு தொண்டைக்கும் ரொம்பவே நல்லது. சளி, இருமல் எல்லாமே சீக்கிரமே குறையும். இஞ்சியை நம்ம இப்படி துருவிட்டு சேர்க்கும்போது நம்மளுக்கு வாயில் கடிப்படாது, சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே 10 பல்லு பூண்டு சேர்த்துட்டு இதை ஒரு 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை முழுசாகவே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு முழுசாக சேர்த்தா பிடிக்காது அப்படின்னா நீங்கள் 2 கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளியை நம்ம இப்படி அரைச்சிட்டு சேர்க்கும்போது குழம்பு வந்து நல்லா திக்காகவும் இருக்கும், அதே நேரத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளியை 1/2 கப் அளவு தண்ணியில் 15 நிமிஷம் முன்னாடியே ஊற வச்சுட்டு அந்த புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூட மிக்ஸி ஜார் கழுவிட்டு 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, 3/4 டீஸ்பூன் அளவு தூளுப்பு சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. புளியோட பச்சை வாசனை சுத்தமாக போகணும். இப்போ நமக்கு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, புளியோட பச்சை வாசனை போயிடுச்சு, குழம்பும் கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பொடியை உள்ளே சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி முழுசையுமே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் குறைவாக வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் பாதி அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தூளை உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு அந்த பொடி, மிளகு, சீரகம், கருவேப்பிலோட ஃப்ளேவர் எல்லாமே குழம்புல இறங்கி எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. இப்போது இது மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே 2 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய், 2யுமே சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. கிளறலாம் கூடாது, அப்படியே மேலே ஊற்றி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க.
இப்படி நம்ம செய்யும்போது நம்மளுக்கு கறிவேப்பிலையும் அந்த நல்லெண்ணெயோட வாசமும் அப்படியே இறங்கும் குழம்புல. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்மளுக்கு அந்த சூட்லேயே கறிவேப்பிலை எல்லாமே நல்லா வெந்திருக்கு பாருங்கள். அந்த நல்லெண்ணெயோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழம்போட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இதை நீங்கள் சூடான சாதத்தில் சேர்த்து சாப்பிடும்போது சளி, இருமல், தொண்டைவலி, காய்ச்சல் எல்லாமே சீக்கிரமே சரியாகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.